சிலர் வந்து இந்த மாதிரி வீடு மாறி திருமணம் ஆயிருக்கு. சில பேருக்கு வந்து இந்த 30, 35 வயது வரைக்குமே திருமணம் ஆகாது. ஆனா அந்த 40 வயத தொட்டுட்டா அதே வீட்ல தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு திருமணம் நடந்துரும். அதுக்கு காரணம் என்ன சார்? ஒரே வீட்ல தானே இருக்காங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஆல்டர் பண்ணியிருப்பாங்க. ஓ! அதுல ஏதாவது ஒரு சின்ன மாறுதல் இருக்கும். இப்ப நான் நெறைய வாஸ்து பார்க்க போறேன். இது 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டுன வீடு. இப்ப தான் இந்த இடத்துல இத வச்சேன். 2 வருஷம் ஆச்சு. எனக்கு திடீர்னு இந்த மாரி ஆச்சு. அப்படின்னு அவங்க சொல்றது எல்லாமே பார்த்துருப்பேன். நான் 15 வருஷமா இந்த வீட்ல இருக்கேன். திடீர்னு ஏன் எனக்கு ஃபால் ஆகுது? அப்படின்னு கேட்பாங்க. எந்த மாறுதலும் பண்ணல. ம். அப்போ ஒரு வாஸ்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 4, 8, 12, 16, 20, 24 வருடம் கழிச்சு கூட வேலை செய்யும். அதோடைய வீரியத்தன்மை எவ்வளவோ அவ்வளோ தூரம் கழிச்சு வேலை செய்யும். ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இப்போ வடகிழக்கு பாதிக்கல. ஓகேங்களா? இப்போ வடமேற்கு மட்டும் தான் பாதிப்பா இருக்கு. அப்படிங்கிறது இது வந்து ஒரு சின்ன சின்னதா இருக்கும். சின்ன சின்னதா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து தான் பெருசாகும். இப்போ நீங்க காலி இடம் அதிகமா விட விட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைம் ரொம்ப அதிகமா எடுக்கும். காலி இடம் கம்மியா இருக்கும்போது டப்புன்னு நடக்கும். இதுதான் அதோடைய வேலிடிட்டி. ஏன் 4 வருஷம் கழிச்சு நடக்குது, 10 வருஷம் கழிச்சு நடக்குதுன்னு கேட்குறாங்க இல்லையா? இதுவும் நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்போ ஒரு 30 வயசு, 35 வயசு, 40 வயசு ஆகும்போது மாற்றம் பண்ணால் தான் அங்க கல்யாணம் நடக்கும். அப்படி மாற்றம் பண்ணாதவங்களுக்கு வேற பிரச்சனைகள்லாம் வரும் இல்லையா? அதுக்கு இந்த மாதிரியான காரணங்கள்.